வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பாதிச்சிருக்கும். நினச்சி பார்க்கக்கூடிய வேலை கிடைக்காம இருந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். அடுத்ததான் இந்த ஃபுட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு உலக ரீதியான ஒரு விஷயங்கள இந்த கேஸ் தட்டுப்பாடு, இந்த ப்ராப்ளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா உங்களோட லக்னத்திலே ராகு இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் ரொம்ப தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நினச்சக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகுது. வேலையில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வேலை அமையாமல் இருந்திருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன், நல்ல வேலையை விட்டுருப்பீங்க. அடுத்த வேலைக்கு உண்மையாலுமே அந்த யாரெல்லாம் தரேன்னு சொன்னீங்களோ அவங்களாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களவே ஏமாற்றிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ராகு இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்த பால்படுத்துவார். அப்போ என்ன அப்படின்னா லக்னத்தில் இருக்கார், அப்போ தலைவலி. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க லக்னக்காரங்க இந்த இந்த டிசம்பர் 2 வரைக்கும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மொட்டை அடிச்சுட்டே இருங்களேன், அது எல்லாமே சரியாயிடும். இதுதான் பரிகாரம். அப்போது இது ஒரு சிம்பிள். ஏன்னா அந்த இடத்துல ராகு இருந்து அந்த ஒரு உஷ்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது அந்த மொட்டை அடிச்சிட்டிங்க, என்ன மொட்டை அடித்தா சரியாயிடுமா அப்படின்னா ஆமாம், என்ன தண்ணியை இழக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த மொட்டை அடிக்கிறது. ஸோ அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு யார் அப்படின்னா உங்களுக்கு 2க்குரியவர். அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு லோன் வாங்குறது, குடும்பத்துக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இப்போ வரப்போகுது. இப்போ முதல்ல மகரத்துக்கு இது நடந்தது, இப்போ அடுத்தது கும்பத்துக்கு வருது. இப்போ தான் மகரம் 7.5 நாட்டு சனியிலேருந்து அழகாக வெளி இருந்தாலும் அந்த பிரச்சனை ஏன் தீர மாட்டேங்குதுன்னா இதுதான் ஒரு வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அந்த கிரகங்களே வழிகாட்ட முடியாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுதான் நடக்கும்.
இப்போ வந்து அதை பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு, லாஸ்ட் ஆஃப் சனி. இன்னும் அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கடந்தே வரணும். அப்போது 11ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. லாபங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து கஷ்டம், மாமனார் மூலிமா பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்கனால பிரச்சனை, குடும்பத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக போகுது குடும்பத்துக்கு. அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பிரச்சனை, இதெல்லாமே வந்து நடக்க போகுது. அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ என்ன அப்படின்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்லது நடக்க போகுது, சில நல்லதுகள் ஹெல்ப்பு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் யாராவது வேலை விடணும் இந்த காலகட்டத்தில், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இன்னொரு இடத்துல ஆஃபர் வருது, இந்த வேலை விடலாம் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இது சனி செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். ஒரு வேலையை நிற்க வச்சு அடுத்த வேலைக்கு அப்படியே டீல் போட்டுருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், திடீர்னு தரேன்னு சொல்கிறேங்க, இந்த வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ண அப்படிம்பாங்க. அப்படி இல்லாட்டி அங்கே போனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேலரி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு 1 வருஷம் போட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை வாங்குவாங்க. ஏதாவது ஒரு வகையால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போது வந்து ஆல்ரெடி வந்து சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவும் இப்படி போய் 6ல் போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி பண்ணக்கூடியது, சிறு என்ன சொல்கிறது ஆக்சிடெண்ட், வழியில் போகும்போது பார்த்து போங்க. கும்ப லக்னத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் இருக்கணும், வழியில் பார்த்து போகிறது. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எவனாவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பிரச்சனை அடிதடியில் வந்து உட்காருவாப்பில். ஏன்னா 6ஆம் இடம் இயங்கும்போது மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களே பின்னாடி உங்களுக்கு வஞ்சகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகலாம், இவங்க எப்படி இந்த வேலையில் வந்து இந்த அளவுக்கு வந்து சூப்பராக அவங்க வந்து அடுத்த லெவல் போகலாம், இல்லை நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கலாம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டை கண்ணுக்கு தெரியாத எதிரி மாதிரி பிஹேவ் பண்ணுவார். நான் தான் சொல்லியிருக்கேன், எதிரி யார் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சாவது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலில் போய்க்கலாம். ஆனால் தெரியாமல் வந்து கூடவே பழகி இப்படி வந்து ஒரு அவமானத்தை தேடி தராங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, நீ தான் என்னோட உலகம்னு சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டுப்பா நீ அப்படிம்பாங்க. நீங்களும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. அவங்க தான் உங்களுக்கு பெரிய செக் பாயிண்ட் வைக்க போகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த சந்தேகத்தினால் அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த ஒரு மாற்றமும் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஒன்ஸ் வேலையை விட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ சம்பளம் கட் ஆகிடும். லோன்லாம் போட்டிங்கன்னா அப்போ லோன் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாம் தேடி வந்து அழகாக உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் உட்கார வச்சுருக்கோம், எங்கேயும் நகர முடியாது. அப்போ அந்த லோன் கட்டினா கையில் காசு இருக்கும் தான் நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க, நீங்கள் அதுக்காகவே பாதிக்கப்படுவீங்க. தாய் தந்தையோட ஹெல்த் பாதிப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருப்பறியாக இருக்கும், அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிடைக்க போகுது. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு சிவில் கைண்ட் ஆஃப் கேசஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டான அட்வொகேட் வச்சு முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏறியே ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தேவை. உங்களோட ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். மகரம் ஓகே, இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது கும்பம், மீனம், மேஷம், அடுத்தது வந்து சிம்மம், தனுசு. இவங்களாம் 100% பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசிகள். இவங்க எல்லாருமே பார்த்தே ஆகணும், ஓகேங்களா? ஸோ என்னதான் வந்து இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பேங்க்கில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு லோன் வாங்குறது, எதாவது வந்து ப்ளச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா வீண் கமிட்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாசிகள் வந்து கும்பமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம்.
27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.